ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயருக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் எல்லாரும் இப்படி கூடி இணைந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி நம்முடைய அடுத்த தலைமுறைக்காய் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாகவே கிரியை செய்வார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆகவே இணைப்பில் இணைந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் நம்பிக்கையோடு இன்றைக்கு எங்களோடு கூட ஜெபிக்க போகிறீர்கள். ஒருவேளை நம்பிக்கையை இழந்து பிள்ளைகளை குறித்து மன துக்கத்தோடு பாரத்தோடு நீங்கள் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். கவலையே படாதிருங்கள். நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமான பதிலை ஆண்டவர் தருவார். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, இந்த நாளிலும் உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயர், அடுத்த தலைமுறைக்கான அந்த ஜெபத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாய், உலாவும்படியாய், கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறப்பா. we invite you in our midst, oh God. எங்கள் மத்தியில் உம்மை வரவேற்கிறோம். தேவன் எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, புகை பறக்கடிக்கப்படுவது போல பறக்கடிக்கப்படுவார்களாக. ஜெபிக்கிற எல்லாரையும் ஜெப ஆவினாலே இடை கட்டும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் ஒரு மனம் ஐக்கியம் உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் கிரியை செய்யுங்க. தூர தேசங்களிலிருந்து ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் கூட ஆண்டவரே நீர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. இந்த நாளின் ஜெபத்திற்கு ஆதாரமாக ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எங்களோடு கூட இந்த பாடலை பாட அன்பாய் கேட்கிறேன். லெட்ஸ் சிங் ஃபார் தி லார்ட். என்னோடு இணைந்து இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? ஜீசஸ். நல்ல கை தட்டுவோமா? உற்சாகமாய். துதிக்கு பாத்திரமே துங்கவனே சுவிநாமமதே. துதிக்கு பாத்திரமே துங்கவனே சுவிநாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈன்ற ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கென்ற ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவிநாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே
துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். தேங்க்யூ ஃபாதர். எங்கள் இருதயம் நன்றியினால் நிறைந்திருக்கிறதப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய், எங்கள் குடும்பங்களில் பாராட்டின இரக்கங்களுக்காக, எங்கள் தலைமுறைகளுக்கு நீர் செய்த அனுக்கிரகத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அடியார்கள் ஏறெடுக்க போகிற எல்லா ஜபங்களுக்கும் ஆண்டவர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தருவீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழியை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். சரி, அற்புதமான ஒரு வேத பகுதி. மோசே கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பதாக இஸ்ரவேலரின் 2ஆம் தலைமுறையினரை அழைத்து அவர்களுக்கு ஒரு பாடலை கற்றுக் கொடுக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பாடலின் வரிகள் தான் இந்த 32ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 31ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரையும் சொன்னான். மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரை சொன்னான். மோசே இந்த பாடலை எழுத வேண்டும் என்று ஆண்டவர் எங்கே சொன்னார்? முந்தின அதிகாரத்தில் இருக்கிறது, வாசிக்கலாம். 31:19. இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து, இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். ஆண்டவர் மோசே அழைத்து, நான் உனக்கு ஒரு பாட்டை சொல்லித் தருகிறேன், அந்த பாடலை எழுது, இஸ்ரவேல் புத்திரருக்கு அதை கற்றுக்கொடு. அவர்கள் அந்த பாட்டை மனனம் செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம் பாடுகிறார்களோ அப்பொழுது அவர்கள் இருதயம் எப்படியெல்லாம் பின்வாங்கி போகும் என்று அவர்கள் அறியும்படி இந்த பாடலை கற்றுக்கொடு என்கிறார். மோசே எழுதுகிறார், பாடலை கற்றுக் கொடுக்கிறார். 30வது வசனம் சொல்கிறது, மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரை சொன்னான் என்று. இந்த பாடலின் துவக்கம் கர்த்தரை உயர்த்துகிறதா இருக்கிறது. வாசிக்கலாம். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஒரு பாடலின் துவக்கம் கர்த்தரை உயர்த்துகிறதா இருக்கிறது. இவ்வளோ ஒரு நல்ல தேவன், இளம் பயிரின் மேல் மழை பொழிவது போல் அவருடைய உபதேசம் இறங்கும், அவருடைய நாமத்திற்குரிய மகத்துவத்தை செலுத்துங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இந்த பாடலின் அடுத்த கவிகள் இஸ்ரவேலரின் 2ஆம் தலைமுறைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் வாழுகிற காலத்தில் இருக்கிற தலைமுறை, அவர்களுடைய வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட். அது வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று இந்த அதிகாரம் முழுவதும் நாம் படிக்கலாம். வசனம் 5 படிக்கலாமா? அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் போல வாழுகிறார்கள். அவருடைய பேச்சு, அவர்கள் நடக்கை, அவர்களுடைய உரையாடல், அவருடைய வாழ்க்கை முறை எல்லாமே உலக மக்களைப் போல இருக்கிறது. அதிலும் வாலிபர்கள் முக்கியமாய் அவர்கள் எதை விரும்புகிறார்கள்? உலக மக்களைப் போல பேச விரும்புகிறார்கள், உடுத்த விரும்புகிறார்கள், அலங்கரிக்க விரும்புகிறார்கள்.
அதெல்லாம் ஒரு பகுதி இருந்தால் கூட வாழ்க்கை கூட உலகத்தாரை போல. உலகத்தார் எப்படி வாழுகிறார்கள்? தேவனை தேடாது வாழுகிறார். அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகள், அடுத்த தலைமுறை எப்படி வாழுகிறது? தேவனை தேடாத ஒரு தலைமுறையாகத்தான் வாழ்கிறது. வசனம் சொல்கிறது, அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். பிள்ளைகள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அதன் பொருள் என்ன? அன்றைக்கு ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியும் கீழ்ப்படியாமல் கனியை பறித்து புசித்து தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டது போல இன்றைக்கு வாழ்கிற தலைமுறை நித்திய ஜீவனை இழந்து தங்களை கெடுத்து வாழ்கிற ஒரு தலைமுறையாக இருக்கிறது. வசனம் சொல்கிறது, இதுவே அவர்கள் காரியம், அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். இந்த சந்ததிக்கு தான் நாம் ஜெபிக்க போகிறோம். தங்களை கெடுத்து கொண்டு தேவனை தேடாது வாழுகிற இந்த தலைமுறை தேவனை தேட வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? இருக்கிற இடங்களில் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து தேவனை நோக்கி, ஆண்டவரே, எங்கள் தலைமுறை இப்படி வாழுகிறதே, தங்களை கெடுத்து கொண்டு விவேகமில்லாத தலைமுறையாய் வாழுகிறார்களே, ஆண்டவரே நீர் உதவி செய்யும் என்று கேட்கலாமா? லெட்ஸ் ஆல் ப்ரே. தேவனுடைய பிள்ளைகளைப் போலவே மாற வேண்டும். அவர்கள் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். விடுதலை அடைய வேண்டும். கெடுத்து கொண்ட காரியங்கள் இதெல்லாம் மனம் திரும்ப வேண்டும். இந்த மனம் திரும்புதலுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். லெட்ஸ் ஆல் ப்ரே. எங்கள் நியாயக்கேடு இல்லாத சுத்தமுள்ள எங்கள் பரிசுத்த தேவனே, நியாயத்தோடு வாழ்ந்த எங்கள் தகப்பனே, எங்களுக்கு நியாயத்தை போதித்து நீதியின் பாதையில் அப்பா நடத்தி கொண்டு வந்த எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் கர்த்தாதி கர்த்தரே, இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்த்து துதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய சந்ததியருக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாட வந்திருக்கிறோம்ப்பா. உம்மை உயர்த்தி பாடினார்களே, உம்முடைய நாமம் உயர்த்தப்பட்டதேப்பா. மோசையின் காலத்தில் மாத்திரமல்ல, எங்கள் தலைமுறையினரும் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற சந்ததியாய் மாறட்டும் ஐயா. அப்பா, உம்முடைய நாமத்தை ஆண்டவரை பிரசித்தம் பண்ணுகிற சந்ததியாய் மாறட்டும் ஐயா. எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வேணும் ராஜா. இந்த வேளையில நாங்க கிளைம் பண்ணி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா, நியாயக்கேடாய் வாழுகிற எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா, நீர் பரிசுத்த தேவன். இந்த வேளையில அப்பா ஒரு என்கவுண்டர் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு சந்திப்பு உண்டாகட்டும் ஐயா. ஒரு சந்திப்பு எங்களுக்கு வேணும்பா. எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு தொடுதல் போதும் ராஜா. எங்க பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் மாறி போகும் அப்பா. தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டு உமக்கு பிரியமில்லாத வழியில் இருக்கிற எங்க பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் இந்த வேளையில தொடப்படுவதாக அப்பா நாங்கள் தாய்மார்களாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, இந்த வேளையில நீங்க தொடுங்கப்பா. எங்க பிள்ளைகள் வாழ்க்கை மாறட்டும் ஐயா. நீதியுள்ள வாழ்க்கை உண்டாகட்டும் ஐயா. வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையை கொடுங்கப்பா. அப்பா, உம்முடைய அன்பின் வாழ்க்கை ஆண்டவரே அவர்களுக்கு உண்டாகட்டும் ஐயா. உம்முடைய அன்பு அவர்கள் ருசிக்கிற ஆண்டவரே அப்பா ஒரு அன்பாய் மாறட்டும் ஐயா. இந்த உலக சிநேகத்திற்கு பதிலாக உம்மை நேசிக்கிற அன்பு எங்க பிள்ளைங்களுக்கு வேணும்பா. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஊற்றுங்கப்பா ஆண்டவரே. அப்பா, சவுல்களாய் திரிகிற எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே இந்த வேளையில பவுல்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்படி ஒரு என்கவுண்டரை நீங்க இந்த வேளையில கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு எழுப்புதல் எங்களுக்கு வேணும் தகப்பனே. எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க தொடுகிற அந்த எழுப்புதல் இந்த வேளையில வேணும். எங்க பிள்ளைகள் நாவுகளை திறந்து உம்மை உயர்த்தட்டும் ஐயா. எங்கள் பிள்ளைகள் நாவுகளை திறந்து உம்மை பாடட்டும் ஐயா. அப்பா, உம்முடைய வசனத்தை பிரசித்தம் பண்ணுகிற பிள்ளைகளாய் தேசமெங்கும் சென்று அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிரசித்தம் பண்ணுகிற ஆண்டவரே ஆசாரியர்களாய் எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே டிசைபிளாய் சீஷர்களாய் எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு தொடுதல் இந்த வேளையில உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிற ராஜா. எங்கள் பிள்ளைகள் உம்பக்கமாய் திரும்ப முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இந்த வேளையில அழிக்கப்படுவதாக, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அழிக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைகளை அப்பா உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள சீல் பண்ணுகிறோம்ப்பா. உம்முடைய ஆண்டவரே முத்திரை எங்க பிள்ளைகளுடைய நெற்றிகளில போடுகிறோம்ப்பா. இந்த வேளையில எங்கள் பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளாய் நீங்க மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. உலகம் கொடுக்கிற சமாதானம் சந்தோஷத்திலிருந்து எங்களை பிள்ளைகளை பறித்தெடுத்து உம்முடைய கரங்களில அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மை உயர்த்துகிற துதியினால எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் நாவுகளை திறக்க போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வரும் நாட்கள் ஒரு மாற்றத்தின் நாட்களாக ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கிற நாட்களாக அப்பா நீங்க மாற்ற போறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? உம்முடைய தொடுதல் எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. உம்முடைய திவ்யமான அன்பு எங்கள் பிள்ளைகளை தொடட்டும். உம்முடைய கரம் எங்கள் பிள்ளைகளை தொடட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. Thank you, Father.
அப்படியே கர்த்தரை நோக்கி இந்த பாடலை அப்படியே ஜெபமாய் பாடலாமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. நன்றி 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 நல்லவரே, நல்லவர் ஆண்டவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே, நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. அப்படியே கரங்களை உயர்த்தி, அவர் கன்மலை, அவர் வழிகளெல்லாம் உத்தமமானவைகள், அவர் கிரியை உத்தமமானது, அவருடைய வழிகளெல்லாம் செம்மையானவைகள். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நீர் உத்தமர் ஆண்டவரே, உம்மை சேவிக்கிற எங்கள் பிள்ளைகள் உத்தமர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே, அந்த நிலைமையிலிருந்து எங்கள் பிள்ளைங்களை பிடுங்கி எடுத்து உம்மை சேவிக்கிற உத்தமர்களாய் நீர் மாற்ற போறதற்காய் உமக்கு நன்றி. உங்கள் வசனத்தின்படி உம்முடைய அடியார்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் அப்படி மாற்றத்தை கொண்டு வர போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, வசனம் 6, விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைவரப்படுத்தினவர் அவர் அல்லவா? ஏற்கனவே இந்த வேத பகுதியை வைத்து நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் திட்டமாய் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கும்படி ஏவினார். விவேகம் இல்லாத மதிக்கெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? அதன் பொருள் என்ன? ஆண்டவர் கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு சரியான பதில் இல்லை. ஆதாமை பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது, இதோ இங்கு இருக்கிறேன் பிதாவே என்று ஆதாம் வரவில்லை. நான் ஒளித்து கொண்டிருக்கிறேன், நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால் ஒளித்து கொண்டிருக்கிறேன். அந்த பதில் தேவனை காயப்படுத்தியது. உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? என் சகோதரனுக்கு நான் காவலாளியா? என்ன விதமான பதில்கள் பாருங்கள். காட் அவர் இன்றைக்கும் தன் ஜனங்களை அழைக்கிறார், ரட்சிப்புக்கு அழைக்கிறார், அன்பாய் அழைக்கிறார், தன்னை வெளிப்படுத்த அழைக்கிறார். ஆனால் அவருக்கு கிடைக்கிற பதில்கள் இல்லை, நோ என்ற பதில்கள். அவர் ஜெனரேஷன் ஷுட் ரெஸ்பாண்ட் டு த கால் ஃப்ரம் காட். ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அந்த அழைப்புக்கு அவர்கள் பதில் கொடுக்க வேண்டும். வசனம் சொல்கிறது, விவேகம் இல்லாத மதிக்கெட்ட ஜனங்களை இப்படியா பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? தன்னை உண்டாக்கினவர் அவர். அவர் தன் எஜமான். அவர் அழைக்கும் பொழுது பதில் கொடுக்க வேண்டும். அவர் கூப்பிடும் பொழுது கீழ்ப்படிய வேண்டும். அவர் ரட்சிப்புக்கென்று அழைக்கும் பொழுது ரட்சிக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிற சந்ததியாய் நம்முடைய சந்ததி மாற
ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்பா அந்த வேளையில கூட தகப்பனே ஐயா சந்ததிகளுக்காய் கர்த்தாவே உங்க சமூகத்துல மன்றாடுகிறோம் ஐயா. விவேகம் இல்லாதபடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி அப்பா உங்க சத்தத்தை கேட்காதபடி கர்த்தாவே சிறு வயதிலிருந்து அப்பா உம்மை அறிந்த குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளை கூட நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. உம்மை அறியாத குடும்பத்தின் பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே. சந்ததிகளை அப்பா நீர் உமக்காய் திருப்பி கொள்ளும்படியாய் இயேசு ராஜா உம்முடைய கல்வாரி ரத்தத்தின் அந்த வல்லமை அப்பா இந்த நாட்கள்ல கிரியை செய்ய வேண்டும் என்று உங்க சமூகத்துல நிற்கிறோம் ஐயா. கர்த்தாவே உங்க சத்தத்தை கேட்க கூடாதபடி செவி மடுத்திருக்கிற அப்பா சந்ததிகளை அப்பா அந்த வேளையில தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே அப்பா. இருதயத்தில் ஒரு விருத்த சேதனம் இல்லாதபடி இருதயத்தை கடினப்படுத்தி அப்பா அநேக தடவை உங்க சத்தத்தை கேட்டு கூட பிடரியை கடினப்படுத்தி ஓடிக்கொண்டிருக்கிற அநேக வாலிப பிள்ளைகள் அப்பா அந்த வேளையில அப்படிப்பட்ட ஒவ்வொரு சந்ததியும் உங்க சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த வேளையில உங்க சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே தங்கள் காதுகள்ல கர்த்தாவே எந்த விதத்திலும் கர்த்தாவே உலக சத்தத்தை கேட்டு கேட்டு அது லயித்து போய் கிடைக்கிற அநேக வாலிபர்கள் அநேக பிள்ளைகள் ஐயா அந்த வேளையில உங்க சத்தத்துக்கு நேராய் அந்த வனாந்திரத்தில் கூப்பிடுகிற அந்த சத்தத்தை கேட்கும்படியாய் உங்க வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஏதாவது ஒரு வகையில உங்க வார்த்தை இந்த பிள்ளைகளுக்குள்ள கடந்து செல்லட்டும் ஐயா. ஏதாவது ஒரு வகையில உடைய வார்த்தைகள் காண்கள் காணட்டும் தகப்பனே. அப்பா அவர்கள் வேலை ஸ்தலங்கள்ல கர்த்தாவே படிக்கிற இடங்கள்ல எத்தனையோ கர்த்தாவே நேரங்கள்ல நெட்ல கர்த்தாவே டிவில ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல அநேக காரியங்களை பார்க்கறாங்களேப்பா தகப்பனே நீர் கிரியை செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகள் அந்த பிள்ளைகளுடைய சந்ததிகளுடைய கண்கள்ல படட்டும் ஐயா. அப்பா உம்முடைய வார்த்தைகள் பிள்ளைகளுடைய காதுகள்ல கேட்கட்டும் தகப்பனே. அவர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் கொடுங்கப்பா. இயேசுயா உமக்கு பயப்படுகிற ஒரு பயம் ஐயா அந்த வேளையில பிள்ளைகளுக்குள்ள கடந்து வரட்டும் ஐயா. உலக காரியங்களிலும் கர்த்தாவே உலகத்தில் இருந்து வேறு பிரித்து ஓட முடியாதபடி அப்பா உலகத்துல லயித்து தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற அநேக விசுவாச மக்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஐயா இந்த வேளையில இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கர்த்தாவே அந்த உலக காரியங்களில் இருந்தவர்களை பிடுங்குகிறோம் இயேசுவின் நாமத்தினால அப்பா. வேற இருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே. பிள்ளைகள் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில திரும்புவார்களாக. இயேசுவின் சத்தத்துக்கு திரும்புவார்களாக. உம்முடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவார்களாக இயேசுவின் நாமத்தினால. வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. மறுரூபத்தை கொடுங்கப்பா தகப்பனே. இந்த நாட்கள்ல விசேஷமாய் கர்த்தாவே குடும்பத்தில் சந்ததிகள் இந்த இணைப்பில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. ஒரு குடும்பத்தின் பிள்ளை கூட தப்பி போகாதபடி வேறனுடைய கண்ணில கொள்ளியில மாட்டி கொள்ளாதபடி வேறனுடைய கண்ணிக்கு பாலாக்கு கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கிற தேவன் இந்த வேளையில கர்த்தாவே வேறனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணி தெரிப்புண்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால பிசாசானவர்களுக்கு போட்ட அந்த டிராப்ல இருந்து கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உடைத்து பிள்ளைகளை வெளியேற்றுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வார்த்தைகள் பிள்ளைகளுக்குள்ள கடந்து செல்லட்டும் ஐயா தகப்பனே. இந்த நாட்கள்ல பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. ஒரு தெய்வ பயம் பிள்ளைகளுக்குள் உண்டாகட்டும். இயேசுயா அவர்களை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளட்டும் ஐயா. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் ஐயா. ஒரு கர்த்தாவே ஒரு சுத்தாங்கத்தை பிள்ளைகளுக்குள்ள தாங்கன்னு கேட்கிறோம்ப்பா. ஒரு சுத்தாங்கத்தை தாங்கப்பா. இயேசுயா உங்க சத்தத்தை கேட்க தங்கள் வாழ்க்கையில உம்முடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு குடும்பத்தின் சந்ததியை அந்த வேளையில நீர் மாற்றி அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக இருக்கிற இடங்களில் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படி உம்முடைய சித்தத்தை செய்யும்படி வரும் நாட்களில் நீங்கள் நடத்த போறதற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தருவார், நிச்சயமாகவே பதில் தருவார். ஒரு காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் வந்து சொல்ல போகிறார்கள், தேவன் என்னோடு கூட பேசினார், அவர் சத்தத்தை நான் கேட்டேன் என்று. அப்படிப்பட்ட நாட்கள் நிச்சயமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே அடுத்து ஒரு வசனம் இருக்கிறது, 10வது வசனம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், அவனை கண்டுபிடித்தார். அப்படின்னா இவங்கெல்லாம் எங்கேயோ ஒழிச்சிட்டு இருக்கிறாங்க,
இல்லை எங்கேயோ குழியில் கிடக்கிறாங்க. கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். நம்ம அடுத்த தலைமுறை ஆண்டவர் காண முடியாதபடிக்கு தங்களை ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் ஆதாமை போல. ஆனால் ஆண்டவர் அன்பாய் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்த பிறகு நடத்துகிறார். நடத்தின பிறகு உணர்த்துகிறார். உள்ளத்தில் இந்த வாலிபர்களுக்கு உணர்வு வேண்டும். இன்றைக்கு நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தேவன் நம்முடைய பிள்ளைகளை உணர்த்த வேண்டும். அந்த பிள்ளைகளை கண்மணி போல காத்தருள வேண்டும். இந்த உணர்வுள்ள ஒரு இருதயம். இந்த ஒரு காரியத்திற்காக இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். ஐயோ, நான் செய்கிறது தவறு, ஐயோ இப்படி வாழ்கிறது தவறு, ஐயோ இது லிவிங் டுகெதரெல்லாம் தவறு, ஐயோ குடிப்பது தவறு, தேவையற்ற காரியங்களை, ஆபாசமான காரியங்களை பார்ப்பது பாவம் என்ற உணர்வே இல்லை. உணர்வற்ற இந்த இருதயம் மாறி உணர்வுள்ள இருதயத்தை அடுத்த தலைமுறைக்கு, முக்கியமாய் ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு, நம்ம எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தரும்படி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு கூட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து தேவனை தேடும்படி தேவன் அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஜெபம் பண்ணலாம் அதற்காக. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையில தகப்பனை எல்லாரும் கூட்டி இணைத்து தகப்பனே ராஜா உம்மை நோக்கி பார்க்க கிருபை செஞ்சீரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. எங்களை ஆண்டவரே உம்மை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீ தந்தது போல ராஜா. ராஜா, அடுத்த சந்ததிக்கு, அடுத்த தலைமுறைக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை, உம்மை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தரும்படியாய் உம்முடைய பாதத்தை பிடித்து கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அன்று சாலமோனுக்கு கொடுத்ததே உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து உம்மை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை தந்தது போல அப்பா. ஆண்டவரே, இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் தகப்பனே இப்பொழுதே உணர்வுள்ள இருதயம் வரட்டும் சொல்லுகிறேன். உம்மை தேடாதபடி இருக்கிற கடினமான இருதயெல்லாம் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படட்டுங்கப்பா. ஆண்டவரே, கல்லான இருதயங்களை எடுத்து போடுங்கப்பா. தசையிலான இருதயத்தை வைத்து தகப்பனே உம்மை தேடட்டுங்கப்பா. எப்போது உம்மை தேடுகிற உள்ள இருதயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தருவீராக ராஜா. தருவீராக ராஜா. தகப்பனே, அதிகாலையில் என தேடுகிறவன் கண்டடைவான் என்ற வசனத்தின்படி எங்கள் பிள்ளைகள் எல்லாம் அதிகாலை எழுந்து உம்மை நோக்கி பார்க்கட்டுங்கப்பா. அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. பாவத்துக்கு விலகி ஓடுகிற ஒரு உணர்வை தாங்கப்பா. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை அல்லவா ராஜா. உம்மை சிநேகிக்கின்ற, உம்மை தேடுகின்ற ஒரு உணர்வை தாங்கப்பா. பாவத்தை வெறுக்கின்ற ஒரு உணர்வை தாங்கப்பா. தீமைக்கு விலகி ஓடுகின்ற ஒரு உணர்வை தாங்கப்பா. தான் செய்வது என்னதென்று அறியாமல் ஆண்டவரே பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, பாவத்திலிருந்து இவர் விடுதலை தாங்கப்பா. ஒரு உருவை தாங்கப்பா. நான் எழுந்து என் தகப்பனிடத்து போவேன் என்று சொன்னது போல ராஜா. தகப்பனை இளையகுமாரனை போல ராஜா பாவத்தை விட்டு எழும்பத்தக்கதாக ஒரு உணர்வை தாங்கப்பா. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அல்லவா. அந்த கடைசி நாட்களில் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் தகப்பனே பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவளாய் மாற்றுவீராக ராஜா. இந்த கடைசி நாட்களில் ஒரு கூட்டத்தை எழுப்புங்கப்பா. உணர்வுள்ள கூட்டத்தை எழுப்புங்கப்பா. வைரக்கமுள்ள கூட்டத்தை எழுப்புங்கப்பா. விசுவாச சந்ததி எழுப்புங்கப்பா. உமக்காய் பற்றி எரிகிற ஒரு அக்கினி போல் எழும்புகிற வாலிப பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயம்பா எங்கள் பிள்ளைகளுக்கு கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். தகப்பனே, உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நீ தரப்போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உணர்வற்ற இந்த தலைமுறையில் எங்கள் பிள்ளைகள் உம்மை நேசிக்கிற உணர்வுள்ள பிள்ளைகளாய் மாறப்போறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம்.
எஜமானனே என்னே சுராஜனே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உன் சேவைக்கு, அழைத்தீரே உன் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என்னேசு ராஜனே, எஜமானனே என்னேசு ராஜனே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாக என்னை மீட்டீரே, பலியாக என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என்னேசு ராஜனே, எஜமானனே என்னேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஹalleluya. அப்படியே கைகளை உயர்த்தி இணைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை பேரும் கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாமா? எஜமானரே, நாங்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்கள் தலைமுறை, எங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு அடுத்த சந்ததி, எங்கள் சபையில் இருக்கிற வாலிபர்கள், எங்கள் பட்டணத்தில் உள்ள வாலிபர்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாரும் உம்மை சேவிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நாட்கள் வர வேண்டுமே. இருளின் நாட்களை அகற்றி போடுங்கப்பா, வெளிச்சத்தின் நாட்கள் வரட்டு. இயேசு ராஜா, உம்மை எஜமானராய் கண்டுகொண்டு உம்மை கனம் பண்ணுகிற நாட்கள் வரட்டும் ஆண்டவரே. உம்மை எஜமானராய் கண்டு உம்மை சேவிக்கிற நாட்கள் வரட்டும். எழுப்புதலை அனுப்பித்தாரோ, எழுப்புதலை அனுப்பித்தாரோ. வீதியெல்லாம் வாலிபர்கள் அழுது புலம்பி ஆண்டவரை தேடுகிற நாட்கள் வரட்டும். ஆலயத்திலே வாலிபர்கள் ஓடி வந்து விழுந்து பலிபீடத்திலே தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற நாட்கள் வரட்டும் அப்பா. எழுப்புங்கப்பா, ஒரு வாலிப சேனையை எழுப்புங்கப்பா. உணர்வுள்ள தலைமுறையை எழுப்புங்க, பக்தி உள்ள தலைமுறையை எழுப்புங்க, கர்த்தரை சேவிக்கிற தலைமுறையை எழுப்புங்க. உங்க அடியார்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய அடியார்கள் கதறுகிறோம், உம்முடைய அடியார்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எழுப்புதல் அக்கினி பற்றி பிடிப்பதாக, எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிப்பதாக. என் எஜமானரே, என் ஆண்டவரே, நீர் இறங்குவீராக. உம்முடைய பாதங்களை பற்றி கொண்டு ஜெபிக்கிறோம். சிங்காசனத்திற்கு முன்பதாக எங்கள் இருதயங்களை கிழித்து ஜெபிக்கிறோம்.
இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக, தயை செய்வீராக. எங்கள் பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது, பிசாசுக்கு இரையாய் போய்விடக்கூடாது, சாத்தான் விழுங்கிவிடக்கூடாது, சத்துரு வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம். இன்றைக்கு புடுங்கி எடுக்கிறோம், அக்கறையிலிருந்து அந்த கொள்ளிகளை தப்புவிக்கிறோம் ஆண்டவரே, தப்புவிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கம் பாராட்டுவீராக. எந்த குடும்பத்திலெல்லாம் பெற்றோர்கள் கதறுகிறார்களோ, யாரெல்லாம் புலம்புகிறார்களோ, அந்த குடும்பத்தில் என் தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. உங்க ரட்சிப்பிற்காய் ஏங்கி காத்திருக்கிறோம், உம்முடைய கிரியைகளுக்காய் காத்திருக்கிறோம். சீக்கிரத்திலே கிரியை செய்வீராக. உங்களுக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா. எல்லா பெற்றோர் இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்மையே நம்பி இருக்கிறோம். நிற்கிரியை செய்வீர் என்று எதிர்பார்த்திருக்கிறோம் எஜமானரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. எங்க பட்டணத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணுமே. பிசாசு வாரி கொண்டு போகிறான் ஐயா, நீர் இரக்கம் செய்ய வேணும் ஆண்டவரே. ஆலயத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்குள் பக்தி வைராக்கியம் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை மெய்யாகவே தேடி ஓடி வரட்டும் ஆண்டவரே. சபைகளிலே எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் அனல் ஊற்றப்படட்டும். நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், நாங்கள் புலம்புகிறோம், வருடக்கணக்காய் புலம்புகிறோம், வருடக்கணக்காய் அழுகிறோம், மாதக்கணக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். மாற்றங்கள் வரட்டும் ஐயா, மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே. மாற்றங்களை கொண்டு வாங்க. ஒரு அக்கினி இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிற அந்த வேளையில பற்றி எரிவதாக, பற்றி எரிவதாக. ஒவ்வொரு பட்டணத்திலும் அக்கினி பற்றி எரிவதாக, ஒவ்வொரு வீடுகளில் அக்கினி பற்றி எரிவதாக. பற்றி எரியட்டும். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன் என்று சொன்னீங்க. அந்த வார்த்தையின்படி, அந்த வார்த்தையின்படி உம்முடைய அக்கினி ஒவ்வொரு வீடுகளிலும் போடப்படுவதாக. உம்முடைய அக்கினி ஒவ்வொரு குடும்பத்திலும் பற்றி எரிவதாக ராஜா. ஒவ்வொரு சபையிலும் பற்றி எரியட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. எண்ணமெல்லாம் எங்கள் ஏக்கமெல்லாம் உங்க சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் எங்கள் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ரபஷமமா, ஆராதனை ஆராதனை. இந்த பாடல்கள் எங்கள் உதடுகளோடு நின்று விடக்கூடாதப்பா. இந்த பாடல்கள் எங்கள் தலைமுறையின் வாயிலை தொலிக்க வேண்டும். நீங்க இந்த பாட்டை எழுதி கொடுக்கும்போது சொன்னீங்க, எல்லா தலைமுறையிலும் இது பாடப்பட வேண்டும் என்று. முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடல்கள் எங்கள் தலைமுறைகள் வாயிலே தொனிக்கட்டும், தொனிக்கட்டும். இன்னைக்கு கிரியை செய்யுங்க. ஆராதனை 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 ஆராதனை. கர்த்தரை பாடுகிற அடுத்த தலைமுறையை எழுப்புங்கப்பா. கர்த்தரை ஆராதிக்கிற அடுத்த தலைமுறையை எழுப்புங்கப்பா. இயேசுவை நேசிக்கிற அடுத்த தலைமுறையை எழுப்புங்க. இயேசுவுக்காய் வைராக்கியம் கொண்டு எழும்பி நிற்கிற, உலக மேன்மைகளை உதறி தள்ளிவிட்டு இயேசுவுக்காக நிற்கிற ஒரு அடுத்த தலைமுறையை எழுப்புங்கப்பா. உங்க திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பெற்றோரின் கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் தர போறதற்காய் நன்றி.
இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்தை கேட்கிற தேவன் இருக்கிறார். ஆகவே நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இருக்கும் மட்டும் நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பதிலை தருவார். இந்த அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. அற்புதமான ஒரு வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. இந்த கழுகு தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடுவதற்கு முன்பதாக கூட்டை கலைக்கிறது. இன்றைக்கு சில கூடுகள் கலைக்கப்பட வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஆண்டவர் அதை கலைக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் தைரியத்தோடு சொல்வீங்க, என் பிள்ளைய உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எப்படினாலும் நடத்துங்க ஆண்டவரே, கூட்ட கலைங்க ஆண்டவரே. அதற்கென்று இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனெல்லாம் எடுத்து போட்டு அது தத்தளிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்து இந்த தத்தளிப்பில் தேவனை தேட வேண்டும். அந்த தத்தளிப்பு என்றால் தத்தளித்து தவித்து முடிந்து போய்விடக்கூடாது. தத்தளித்து தேவன் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட வேண்டும். இப்படி நம்ம பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த போல்ட்னஸ் உங்களுக்கு இருக்குதா? இந்த கரேஜ் இருக்குதா? எஸ், நான் ஆண்டவர் கையில் தான் நான் ஒப்பு கொடுக்குறேன், தைரியமாக ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள். கழுகு தன் கூட்டை கலைத்து, கூட்டை கலைச்ச உடனே குஞ்சுகள் தத்தளித்து பறப்பதற்கு முயற்சிக்குமா, ஐயோ கீழே விழுந்து விடுவோம் என்று நினைக்கும் பொழுது குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது. இது இந்த தலைமுறைக்கு நடக்கணும். எல்லாம் ஆண்டவர் அவங்க கூட்டை கலைச்சு அசைவாடி செட்டைகளில் சுமந்து கொண்டு போகும்போது வசனம் சொல்லுது, கர்த்தர் ஒருவனே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை நிறைய பேர் வழி நடத்துகிறாங்க. சினிமா நடிகர்கள் வழி நடத்துகிறாங்க, அரசியல்வாதிகள் வழி நடத்துகிறாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் ஒருவரே. சொல்லுங்க என் கூட, கர்த்தர் ஒருவரே என் பிள்ளை நடத்தணும். கர்த்தர் ஒருவர். வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, கர்த்தர் ஒருவரே என்னை நடத்த வேண்டும். இந்த ஒரு அனுபவத்தை நம்முடைய தலைமுறைக்கு கொடுக்கும்படி ஜெபிக்க போகிறோம். லெட்ஸ் ஆல் ப்ரே. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையில் அப்பா அடுத்த தலைமுறையினரை உடைய கிருபையின் பொற்பாதத்தில் வைக்கும்படியாய் நாங்கள் ஒரு மனதோடு உடைய சமூகத்தில் இந்த வேலையில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கத்தாவே, இந்த ஜெனரேஷனில் உள்ள பிள்ளைகளுக்கு கத்தர் அப்பா ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கத்தர் மாற்றி ரட்சிக்கப்படும்படியான சூழ்நிலைகளை கத்தர் ஏற்படுத்தி கொடுத்து இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை கத்தாவே நீர் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேடக்கூடிய உணர்வு ஆண்டவரே அப்பா, உமக்காக ஓடக்கூடிய இருதயம், உமக்காக அர்ப்பணித்து செயல்படக்கூடிய எண்ணங்களை கத்தர் உருவாக்கி கொடுக்கும்படியாய் உடைய கிருபையின் பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்தி மன்றாடி ஜெபிக்கிறோம். கூட்டை கலைத்து ஆண்டவரே அப்பா அதன் மேல் அசைவாடுகிற தேவன் நீர். இந்த சந்ததியின் மேல் அசைவாடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வைராக்கியத்தோடு இந்த வேளையில் உம்முடைய நாமத்தை நோக்கி நாங்கள் கேட்கிறோம் ராஜா. இந்த ஜெனரேஷனுக்குள்ள ஒரு அசைவை உண்டு பண்ணுவீராக. இயேசுவை நேசிக்க, இயேசுவுக்காக வாழ, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, பரிசுத்தத்திற்கு ஆண்டவரே அப்பா வைராக்கியமாய் வாழக்கூடிய எண்ணங்களையும் விருப்பத்தையும் கத்தர் இந்த சந்ததிக்குள்ள நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கத்தர் ஒருவரே இந்த சந்ததியை நடத்துவீராக. வேறே தேவர்களை அவர்களை ஆளக்கூடாது ராஜா. அவர்களுடைய அப்பா ஆண்டவரே சுய இன்பங்கள், ஆண்டவரே அவர்கள் இஷ்டப்படி போகிற போக்குகள், ஆண்டவரே அப்பா தாங்கள் விரும்பினதை செய்கிற எண்ணங்கள் இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கப்படட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்மை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து கத்தர் ஒருவரே நீ நடத்துகிறீர் என்பதை அவர்கள் கண்டு கொள்ள, அந்த ஜீவியத்தில் உண்டாகிற மேன்மை அவர்கள் ருசி பார்க்க, அது நிமித்தம் உம்மை நேசிக்க, உமக்காக வாழ கத்தாவே நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த ஜனத்தின் மேல் அசைவாடுவீராக, எங்கள் சந்ததியின் மேல் அசைவாடுவீராக. கத்தர் அசைவாடி காரியங்களை ஒழுங்குபடுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மனம் போன போக்கில் அல்ல ஆண்டவரே, தாங்கள் ஆண்டவரே நினைக்கிற போக்கில் அல்ல ஆண்டவரே. கத்தாவே நீர் அவர்களுடைய இருதயங்களை திருப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அவர்களுடைய
அவருடைய ஜீவியத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு உமக்காக வாழ, உம்மை நேசிக்க, உமக்காக ஓட ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபையின் கரங்கள் இந்த சந்ததியை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இயேசுவை நேசிக்க ஆண்டவரே ஏசப்பா, உம்மை நோக்கி பார்க்க, எல்லாவற்றிலும் உம்மை சார்ந்து கொள்ள கர்த்தாவே உம்முடைய முகத்தை தேட, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த சந்ததியினருக்கு நீர் கொடுத்து வழி நடத்தும்படியாய் உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தர் நீர் இந்த ஆண்டு இந்த ஜெனரேஷனை நீ நடத்தி, நீர் ஒருவரே நடத்தி, நீர் ஒருவரே நடத்தி உம்முடைய கரத்தை இந்த ஜனங்கள் கண்டு, உம்முடைய கரத்தினால் வருகிற மேன்மை உயர்வை இந்த ஜனங்கள் பெற்றுக்கொண்டு இந்த சந்ததியில கர்த்தரை உயர்த்துகிற ஒரு சந்ததியினராய், உம்மை நேசிக்கிற சந்ததியினராய், உமக்காக வாழுகிற பக்தி வைராக்கியமுள்ள ஒரு சந்ததியினராய் எழுமி நிற்க தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத சத்ருவின் அந்தகார வல்லமைகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்துல நாங்கள் கடிந்து நிர்மூலமாக்குகிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக, எங்கள் ஜெனரேஷனை ஆளுகை செய்வீராக. கர்த்தருடைய அசைவாடுதலை நாங்கள் வாஞ்சித்து கேட்கிறோம் ராஜா. கர்த்தர் அசைவாடு இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி கர்த்தாவே உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து நடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது நிமித்தம் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி ராஜா. உங்க கிருபையின் கரங்கள் எங்கள் ஜெபங்களை நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எத்தனை பேர் இன்றைக்கு தைரியத்தோடு என் கூட்டை கலைங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்ல முடியும்? தைரியமாய் சொல்லுங்கள், என் கூட்டை கலைங்க, என் பிள்ளைகள் இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனை கலைத்து ஆண்டவரே செட்டைகளை விரித்து அசைவாடி அதன் மேல் சுமந்து கொண்டு நீங்க ஒருவரை நடத்த போறதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹalleluya. Father, we thank you and praise you, O God. Hallelujah. கடைசியாக ஒரே ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். 18:19. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து. கர்த்தர் மனமடிவானார். இந்த வார்த்தை எப்படி இருக்குது பாருங்க. நம்ம எல்லாம் சந்தோஷப்படுத்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுது. சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் செய்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகள் மேல் அசைவாடி. இன்னும் சொல்லுகிறது வசனம் 13, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். இவ்வளோ நன்மைகளை கொடுத்த ஆண்டவர் கடைசியில் மனம் அடிவாகிறாராம். இது அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அப்படி தான் நடக்குது. இப்போ இருக்கிற தலைமுறை நிமித்தம் தேவன் மனமடிவாக இருப்பார் என்றால் உங்களையும் என்னையும் தவிர வேறு யார் தேவனுடைய மனமடிவை மாற்ற முடியும்? தேவன் மனமடிவாக இருக்கிறார். ஆனால் அவர் பூமியில் கிரியை செய்ய வேண்டும் என்றால் நீங்களும் நானும் திறப்பில் நின்று ஜெபித்தால்தான் அவருடைய மனமடிவு மாறும். இங்கே வசனம் சொல்லுது மனமடிவாகி புறக்கணித்தார். பல காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, உங்கள் மனவேதனை தீர வேண்டும், உங்கள் மன துன்பங்கள் விசனங்கள் எல்லாம் மாற வேண்டும், நீங்கள் சந்தோஷப்படும்படி எங்கள் தலைமுறையின் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் அப்படின்னு ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடுத்த சந்ததிகளுக்காக, தலைமுறைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அன்றே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனை மறந்து போன நிலைமையில் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் கர்த்தர் நீ நினைவு கூற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றே உம்மை மறந்து, அன்றே உம் பாதையை மறந்து, உம்முடைய வசனத்தை மறந்து, அன்றே உங்க வழியை மறந்து இருக்கிற எல்லா வாலிபர்களையும் பரலோகம் இந்த ஆண்டவரே நேரத்தில் நினைக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனை விட்டு தூரம் போய் அன்றே பாவத்திலும் ஆண்டவரே சாபத்தின் அடிமைத்தனத்திலும் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் கர்த்தர் இந்த நாட்கள் நீங்க தொட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய தொடுதல் ஆண்டவரே இந்த நேரத்தில் எல்லா வாலிபர்களுக்குள்ளும் உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க சூழ்நிலையை கத்த தொடுவீராக, அவங்க வாழ்க்கையை கத்த தொடுவீராக. அன்றே கழுகு கூட்டை கலைப்பது போல அவர்கள் வாழ்க்கையை கத்த நீங்க தொட்டு இந்த நாளில் உங்க சித்தத்துக்கு நேராய் கத்த திருப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வாலிபருடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தத்துக்கு நேராய் திருப்புவீராக, தேவனுடைய திட்டத்துக்கு நேராய் திருப்புவீராக. தேவனை மறந்து போய்
அன்றைய உங்க வார்த்தையை மறந்து போய் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் கத்த நீங்க தொட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சிறையிருப்பின் அனுபவங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நேரத்தில் மாறுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. பிசாசின் கட்டுகள் இருக்கிற வாலிபர்களை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது நாங்கள் விடுதலை பண்ணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை பண்ணி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இந்த நேரத்தில் பிள்ளைகளை தொடுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய மனதுருக்கம் உள்ள ஒரு கரம் இப்பொழுது பிள்ளைகளை தொடுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைய உம்மை மறந்து உம்மை விட்டு தூரம் போய் இருக்கிறவர்களை மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் கர்த்தர் தொட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு பேதுருவை பார்த்த உம்முடைய பார்வை இன்றைக்கு அன்றைய உம்முடைய பிள்ளைகள் மேல கடந்து வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு பவுலை சந்தித்த ஆண்டவர் இன்றைக்கும் அன்றைய வாலிபர்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனதுக்கத்தில் இருக்கிற உம்மை மனநோக பண்ணுகிற எல்லா காரியங்களை விட்டு வாலிபர்கள் இன்றைக்கு மனம் திரும்ப கர்த்தர் கிருபை தாங்க சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைய உம்மை மனவேதனைப்படுத்துகிற எல்லா காரியங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாலிபர்கள் வாழ்க்கை இன்றைக்கு திருப்பப்படுவதாக, இன்றைக்கு திருப்பப்படுவதாக. ஒரு கூட்ட சேனையின் வாலிபர்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனண்டை திரும்புவார்களாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்தை அன்றைய அவர்கள் மீது நீட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய சிந்தனைகளில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லார் மேலும் உங்க ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைய கர்த்தரையும் அன்றைய வார்த்தையும் விட்டு விலகி இருக்கிற வாலிபர்கள் இன்றைக்கு திரும்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் இன்றைக்கு அந்த பிள்ளைகளை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள கரம் இன்றைக்கு மாற்றங்களை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். அநேக பெற்றோர்களின் கண்ணீர்களுக்கு கர்த்தர் இந்த நாட்கள் நீங்க பதில் தாங்க சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரத்துல எல்லா வாலிபர்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற வாலிபர்களுக்கு மாற்றங்கள் வரட்டும். சபையில் இருக்கிற வாலிபர்களுக்குள் மாற்றங்கள் வரட்டும். தேசங்களில் இருக்கிற வாலிபர்களுக்குள்ள இந்த நாளில மாற்றங்கள் வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்கிற ஆண்டவர், பெரிய கிரியைகளை பலத்த மாற்றங்கள் இங்கே செய்ய போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நிச்சயமான பதில்களை ஆண்டவர் தருவார். இந்த பாடலின் முடிவுக்கு பிறகு ஒரு புது அதிகாரம் துவங்குகிறது. அது எப்படி துவங்குகிறது தெரியுமா? தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது, கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினி மயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். வசனம் சொல்கிறது, தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. இவ்வளோ காரியங்களை கர்த்தர் சொன்ன பிறகு ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மிடத்தில் குறைகளை பார்த்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படியே உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தை கோத்திரமாய் ஆசீர்வதித்த தேவன் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். வசனம் 6 சொல்கிறது, ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. வசனம் 7 சொல்கிறது, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவர் தன் ஜனத்தோட திரும்ப சேர பண்ணும். அவன் கை பலக்க கடவது, அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக என்றார். 8 லேவியை குறித்து சொல்கிறது, 12 பென்யமீனை குறித்து சொல்கிறது, 13 யோசேப்பை குறித்து சொல்கிறது. அதை அடுத்து 18 செபுலோனை குறித்து, 20 காத்தை குறித்து, 22 தானை குறித்து, 23 நப்தலியை குறித்து, 26 யெஷூரனை குறித்து, கடைசியாய் சொல்கிற வார்த்தை 29 படிக்கலாம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். கர்த்தர் கடைசியில் தன் ஜனங்களை பாக்கியவான்களாய் மாற்றி
ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு ஒப்பானவர்கள் ஒருவருமே இல்லை. உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள் என்றால் அவர்கள் பாக்கியவான்களாய் நிச்சயமாய் மாறுவார்கள். முழு உலகத்திலும் அநேக வாலிபர்களை ஆண்டவர் ரட்சித்து பாக்கியவான்களாய் மாற்றப் போகிறார். எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டையும் அவரே. உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நேரடியாக இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிறவர்கள், நேர அலையில் கலந்திருக்கிறவர்கள், இதே ஜெபத்தை யூடியூபில் டிவியில் பார்க்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்ற வார்த்தையின்படி எல்லாம் அடங்கும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. உங்கள் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற உடைய வலது கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. தேசம் முழுவதும் கர்த்தர் அலை அலையாய் கிரிய செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பாக்கியவான்களாய் மாற்றுவார். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். விசேஷமாக இணைப்பில் இணைந்திருக்கிற உங்களுக்கும் யூடியூபில் இந்த செய்தியை பார்க்கிறவர்களுக்கும் நான் ஒரு காரியத்தை அறிவிக்க விரும்புகிறேன். கடந்த நாட்களில் உலகத்தின் பல தேசங்களிலும் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்கு ஊழியத்திற்கு சென்றிருந்த பொழுது அங்கே 5 மாநிலங்களிலே இந்த ஜெபத்தை துவங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். 5 சகோதரிகள் முன்வந்து நாங்கள் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரை நடத்துகிறோம் என்று தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நீங்கள் உலகத்தின் எந்த தேசத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும், அல்லது ஒருவேளை நீங்கள் எந்த தேசத்தில் வாசம் செய்தாலும், நீங்கள் கூட உங்கள் பகுதியிலே ஒரு அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தை செய்ய உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுக்கிறோம். நீங்கள் ஒருவேளை யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்கலாம், ஒருவேளை சவுத் அமெரிக்காவிலிருந்து நீங்கள் பார்க்கலாம், கனடாவிலிருந்து பார்க்கலாம். எந்த தேசத்திலிருந்து பார்த்தாலும் நீங்கள் உங்கள் பகுதியில் அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தை செய்வதற்கு நீங்கள் முன்வருவீர்கள் என்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். திரையில் காணுகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டால், ஒருவேளை நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்கள். அமெரிக்க தேசத்தின் இந்த மாநிலத்திலே நான் வசிக்கிறேன், இந்த ஸ்டேட்டிலே வசிக்கிறேன், நான் என் பகுதியிலே ஒரு அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தை துவங்க விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் ஆலோசனை கொடுங்கள் என்று கேட்பீர்கள் என்றால் ஐ வில் பர்சனலி கவுன்சில் யூ. உங்களுக்கு நான் தனிப்பட்ட விதத்தில் இதை எப்படி நடத்துவது என்று உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். ஆகவே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் பகுதியிலே தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை நிச்சயமாகவே தருவார். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார். எல்லாரும் இணைந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்காக தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, உங்கள் சபையில் உள்ள பிள்ளைகளுக்காக, பட்டணத்தில் கிராமத்தில் வசிக்கிற பிள்ளைகள், முழு உலகத்திலும் எல்லா நாடுகளிலும் வசிக்கிற பிள்ளைகளுக்காக நாம் திறப்பில் நிற்போம். தேவன் நிச்சயமாகவே எழுப்புதலை கொண்டு வருவார். விசேஷமாக இன்றைக்கு இணைப்பில் இணைந்திருக்கிற உங்களை நான் மனதார வாழ்த்துகின்றேன். மே த லார்ட் பிளஸ் யூ. அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.